லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினையும் மாமியாரை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டா அவங்கள பார்க்கறதுக்காக மொத்த ஃபேமிலியும் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா ஹர்ஷினோட தாலியை வரைக்கும் பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அழுது புலம்பிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத அஞ்சனா, நான் உன் கூட இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கருவா சவுத்து வரதா இருக்குல்ல, அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா போயிடுறாரு. வீட்டில் நம்ம ஹீரோயினி கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்கிறா. இவ பண்ணது தப்பா சரியா அப்படிங்கிறது தெரியல. அப்போ புருஷங்காரனும் வந்து அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். எதுக்காகன்னா நாளைக்கு விரதம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் நம்ம ஹீரோயினி அப்படியே எமோஷனல் ஆகி அவன் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னால் இதுக்கு மேலேயும் நடிக்க முடியாது ஆதித்யான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ மட்டுமா நடிக்கிறேன், நானும் தானே உன் கூட சேர்ந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் நான் இன்னைக்கு அத்தையை ஜெயிலில் பிடிச்சி போட்டேன்ல, அது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கா. ஆனால் இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி கோச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு போயிருப்பா இல்லையா, போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து, இங்கே பாரு ஜோயா, எங்கள் அம்மா இதெல்லாம் ஒன்றும் வேணும்னே பண்ணல, அவங்க தான் சொல்கிறாங்களே அது ஆக்சிடென்ட்னு அப்படின்னு சொன்னால், ஆமாம் எனக்கு தெரியும் ஆதித்யா, அது ஆக்சிடென்ட் தான், அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போது உனக்கு இது தெரியுமான்னு கேட்டா, ஆமாம் எனக்கு தெரியும், நான் வேறு வழி இல்லாமல் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஆதித்யா, ஆனால் நான் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் உண்மை, நான் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த டைவர்ஸ் பேப்பரை காட்டுறான். அந்த டைவர்ஸ் பேப்பரில் இவன் வந்து என்னென்னு சைன் போட்டிருக்கான்னா, ஜோயா ஆதித்யா ஹூடான்னு சொல்லிட்டு புருஷன் பேரையும் சேர்த்து தான் போட்டிருக்கா. ஸோ இவ உண்மையிலே பிரியணும்னு நினச்சா அப்படி போட மாட்டா இல்லையா. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுற, ஏன் பண்ணுறன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். அதாவது இவன் ஓடி வந்தான்ல அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற ஏரியாவுக்கு, அப்போ அங்கே வந்து அந்த ராஜ்வீரும் அந்த பாட்டியும் ஒன்றா பேசிகிட்டு இருந்ததை இவன் பார்த்துருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஜோயாவை எதுலேயும் மாட்டி விடுறதுக்காக இப்படி ஒரு திட்டம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சிருப்பான். ஸோ அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேருமே ட்ராமா போட்டுட்ருக்காங்க. அதாவது ராஜ்வீர் எதுக்காக நம்ம பார்ட்னர் செத்த கொலை கேஸில் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள மாட்டி விடணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் போய் ட்ராமா போட்டுட்ருக்காங்க. இப்போ மறுநாள் ஆகிடுது. அம்மாவை பெயிலில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க போல். பையன் உடனே தண்ணி குடிக்கிறீங்களாமான்னு கேட்டால், இல்லைப்பா நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே அந்த சர்வெண்ட் வந்து, சாப்பாடு கேட்டிங்களா மேடம், இந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்னோட ரூமில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு மாமியாரும் கோவப்படுறாங்க. பார்த்தீங்களா இன்னைக்கு இவளோட முதல் விரதம், ஆனால் இவ புருஷனுக்காக விரதம் கூட இருக்காமல் நல்லா சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது, இவ பண்ணிக்கிட்ட கல்யாணமே போய் தானே, அப்புறம் என் பிள்ளைய பற்றினா இவ எதுக்காக கவலைப்பட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினி அங்கேருந்து கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறா. அப்போ பின்னாடியே நம்ம ஆதித்யாவும் வந்து சும்மா வேணும்னே கத்துற மாதிரி கத்துறான். உனக்கு எவ்வளோ திமிரு ஜோயா, நீ எனக்காக விரதம் கூட இருக்க மாட்டியா, நீ இன்னைக்கு விரதம் இருந்து தான் ஆகணும், நீ அந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டே இருக்கான். பட் இதெல்லாம் ஆக்டிங் தான். ஆனால் அப்படி கத்துற மாதிரி கத்திட்டே இவங்க 2 பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் எதுக்காக உங்களுக்காக சாப்பிடாம இருக்கணும், நான் கண்டிப்பாக சாப்பிடத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது. வெயிட்டர் தான் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோ, அதெல்லாம் நீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கான், அப்புறம் என்னடா ஜூஸ் வேண்டி கிடக்கு, இங்கேருந்து எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொன்னால் குடுடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதை வாங்கி வச்சுக்கிறா. ஹீரோவும் வெளியே போயிடுறான். இந்த வெயிட்டர் நேராக ராஜ்வீரோட வீட்டுக்கு வந்து அந்த பாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டது, அப்புறம் நம்ம ஹீரோயின் விரதம் இருக்க மாட்டேன்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக ராஜ்வீர் அந்த வெயிட்டருக்கு பணம்லாம் கொடுக்குறோம். ஸோ அந்த பணத்துக்காக தான் இவன் அங்கே இருந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு மறைமுகமாக வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினி விரதத்தை முடிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ புருஷங்காரனும் அவளை தூரத்துலேருந்து வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான். என்ன நான் அப்போ அழகாக இருக்கேன்னா, ஏதாவது ஒன்று குறையுதான்னு கேட்டால் அவனும் வந்து பக்கத்தில் பொண்டாட்டி இந்த பக்கமோ அந்த பக்கமோ பார்த்துட்டு, இல்லையே ஒன்றும் குறையிலையே அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குங்குமத்தை எடுத்து வச்சு விட சொல்கிறான். அவனும் வச்சு விட்டுட்டு, இங்கே பாரு ஜோயானி இன்னைக்கு விரதம் இருக்குல்ல, அதை நம்ம இந்த ரூம்லேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. இது என்னோட முதல் விரதம் ஆதித்யா, நான் எதுக்காக யாருக்கும் தெரியாமல் இந்த ரூமில் இருந்துட்டு நான் விரதத்தை முடிக்கணும், நான் வெளியே போய் நிலாவை பார்த்துட்டு தான் அந்த விரதத்தை முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் வெளியே அந்த விரதத்துக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுப்பாங்க போல் மாமியார். அப்போ வந்தவங்களாம் சும்மா இருக்காமல், எங்கே உன்னோட மருமகளை காணோம், அவள் வரலையா, இல்லை அவள் ஆல்கஹால் கூட பிஸியாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவள் விரதம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாமியாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு அழகாக ரெடி ஆகிட்டு வரா. ஏன்னா நீ விரதம் இருக்கலன்னு சொல்கிற, அவள் பார்த்தா அழகாக ரெடி ஆகிட்டு வரா, அப்போ அவள் விரதம் இருக்காளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த சர்வெண்ட் வீடியோ கால் போட்டு அந்த பொம்பளை கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கான். யாருக்கும்
போகும் தெரியாம. நம்ம ஹீரோயினி அங்க இருக்கிற டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது, உங்க மருமகளை கூட நீங்க கூப்பிடலையான்னு கேட்குறா. இது உனக்கு பார்ட்டி மாதிரி தெரியுதா? இது வந்து கருவாச்சூத்து விரதம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நல்ல கலாச்சாரம் இருக்கணும், அது உனக்கு சுத்தமா இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி ஏதோ பேச வர டக்குன்னு அவளுக்கு மயக்கம் வந்துருது. அதனால சப்போர்ட்டுக்கு அங்க இருக்கிற டேபிளை பிடிச்சா அதையும் தாண்டி அவள் மயங்கி கீழே விழுந்துடுறா. அங்க இருக்கிற பொருட்கள்லாம் கீழே விழுந்துருது. இதெல்லாம் பார்த்த மாமியாருக்கு செமக்கம் வந்துருது. இவ வேணும்னே தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திட்ட வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்கே லைட் ஆஃப் ஆயிடுது. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ தான் லைட் ஆஃப் பண்ணியிருப்பான் போல. அவன் பொண்டாட்டியை தனியாக கூப்பிட்டு வந்து அவள் விரதம் இருந்தா இல்லையா, அந்த விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக தனியாக கூப்பிட்டு வந்திருக்கான். அது சமயம் இப்போ கரண்டும் வந்துருது. அந்த வேலைக்காரனுக்கு ஃபோனை போட்டு எல்லாம் ஓகே தான், ஆனால் ஜோயா எங்கே போனான்னு தெரியல, அவளை தேடு அப்படின்னு சொன்னது. இவனும் வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கான், ஆனால் அவளை எங்கேயுமே காணோம். அவங்க ரெண்டு பேரும் டெரஸ்ல தான் இருக்காங்க. சரி டெரஸ்ல போய் பாரு அப்படின்னு சொன்னதும் இவனும் வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ரெண்டு பேரும் மாட்டிக்க போறாங்களோ அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அங்கே இல்லை, ஒரு ஓரமாக போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பையலும் அங்கேயும் எங்கேயும் சுற்றி முற்றி தேடிட்டு இருக்கான். அவங்க எங்கேயுமே இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் கரெக்டாக அங்கே அஞ்சனாவும் வந்து நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் சொன்னல இன்னைக்கு எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு, அப்புறம் எப்படி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, இப்போ அதை என்னென்னு போய் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜோயா தான், அவள் வந்ததுனால தான் எல்லாமே கெட்டதாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அவள் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு கிஸ் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவள் அவனை தள்ளி விட்டுட்டு போயிடுறான். இப்போ என்ன ஜோயா உங்ககிட்ட கிஸ் வாங்குறதுக்காக நான் உன் காலில் விழணுமான்னு கேட்டால் ஐடியா நல்லா இருக்கே, இப்போ இல்லை நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடி என் காலில் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. மாமியார் போகும்போது லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் கதவை உடைச்சு அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல. வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவ அடுத்த புகார் வைக்கிறது என்னன்னா மாமியார் மேலே தான். நீங்கள் வேணும்னே தானே என்ன டெரஸில் வச்சு லாக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறா. நான் எதுக்காக அப்படி பண்ணணும், நான் வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, அதனால தான் நான் லாக் பண்ணிட்டு வந்தேன், நீ அங்கே இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் இல்லை நீங்கள் வேணும்னே தான் பண்ணியிருக்கீங்க, இப்போனா நீங்கள் டேரெக்டாக மாமியார் கொடுமை ஆரம்பிச்சிட்டிங்களா, அதை நான் சும்மாவே விட மாட்டேன், உங்கள் மேலே நான் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் பக்கம் போனால் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணுறான். ஒரு நிமிஷம் இரு ஜோயா அப்படின்னு. இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த வேலைக்காரனும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். என்ன விஷயம்னு கேட்டால் டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, அங்கே இருக்கிற எல்லாருக்கு முன்னாடியுமே நம்ம ஹீரோனோட காலில் விழுந்து என் அம்மா பண்ணது தப்பு தான், அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. இவ தானே சொன்னா எல்லாருக்கு முன்னாடி காலில் விழுகணும்னு, அதைத்தான் இவன் இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பொழைச்சிப்போங்க அப்படின்னு ரூமுக்கு போயிடுறா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் ரூமுக்கு வந்து நான் சொன்னதை பண்ணிட்டேன்ல, இப்போ நீ எனக்கு கிஸ் கொடு அப்படின்னு கேட்குறான். என்ன நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நீ தானே சொன்ன எல்லாருக்கு முன்னாடி காலில் விழுகணும்னு, நான் அதை பண்ணிட்டேன், இப்போ நீ எனக்கு கிஸ் கொடுத்தாகணும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அவனை பிடிச்சி தள்ளி விட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறா. இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினி திரும்ப டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு அங்கே இருந்து போயிடுறான். பட் இருந்தாலும் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ மறுநாள் ஆயிடுது. மார்னிங் ஆனதுமே நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே அந்த ராஜ்வீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் உள்ளே பேசிட்டு இருக்காங்க. ராஜ்வீருக்கு சுத்தமாக ஜோயா மேலே நம்பிக்கை இல்லை போல. ஸோ அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் காதில் வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட ஃபோன் வந்துடுது. டக்குன்னு அவன் அந்த சவுண்டை கேட்டுவிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்கறதுக்காக வரான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயினி கிட்ட நீ இங்கே என்ன பண்ணுற, அப்போது நாங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததை ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நம்ம ஹீரோயினியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறா. நான் தான் சொன்னலம்மா இவ வந்து வாசல் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் நம்ம கிட்ட நடிக்கிறான்னு தான் அர்த்தம், இவ எதையும் மறைக்கிறா, இவன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாலாம் இல்லை, இவளை நீங்கள் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினி அங்கே இருக்கிற ஒரு டேபிளில் ஃபைலை நோட் பண்ணிடுறா. உடனே இவ என்ன பண்ணுறான்னா அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் கோவமா இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க, ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரல, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்கேருந்து போகிற மாதிரி போயிட்டு வெளியே எஸ்கேப் ஆகிடுறா. நேராக இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட தான் வந்து காமிக்கிறா. அதாவது அந்த ஃபோட்டோ எடுத்தால அந்த ஃபோட்டோவை காமிச்சா அவனுக்கு வந்து அந்த ஃபைலில் ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டில் இருக்கிற முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் எங்கே பார்த்தேன்னு தான் தெரியல ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகிடுது. மொத்த ஃபேமிலியும் கிளம்பி தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு வெளியே போய் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க போல். அதுக்காக நம்ம ஹீரோ ரெடி ஆகிட்டு வந்தால் நம்ம ஹீரோயினுமே ரெடி ஆகிட்டு வந்து நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோ உசுப்பேத்திட்டு இருக்கா. நீங்கள் இங்கேருந்து போய் தான் ஆகணுமா, சரி ஓகே போயிட்டு வாங்க, நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்க போகிறேன்ப்பா மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுறா. இவனும் வேறு வழி இல்லாமல் மொத்த ஃபேமிலி கூட கிளம்பி அந்த தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு போயிடுறான். பட் இருந்தாலும் காரில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினியை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவள் அங்கே தனியாக இருக்கா, அவளை நான் தனியாக விட்டுட்டு நான் இங்கே என்னத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அம்மாவும் வந்து என்ன
என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க, வாப்பா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பிளானை யோசிச்சு வேணும்னே கீழே விழுந்து ஆக்டிங்கை போடுற மாதிரி அம்மா அப்படின்னு கத்துறான். என்னாச்சுப்பா, கீழே விழுந்துட்டியா, உனக்கு அடிபட்டுச்சான்னு கேட்டா, அடியெல்லாம் படலாமா, ஆனால் ட்ரெஸ்ஸு தான் அப்படி அழுக்கா போயிடுச்சு, இதோட எப்படிம்மா நான் உள்ளே வருது அப்படின்னு கேட்டா, சரி போய் நீ வீட்டில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னதும், ஓகேம்மா நான் இப்போவே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அவனும் குசியாக பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி தனியாக இருக்கிற விஷயத்த அந்த வேலைக்காரன் சொல்லியிருப்பான் போல். அதனால அந்த பொம்பளை நேராக நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வருது. அது பாட்டுக்கே வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுமே பொண்டாட்டிக்காக ரோஸு அப்புறம் பியரெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். அந்த பொம்பளையுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் அது கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்குள்ளே வந்து யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவனோட ரூமுக்கு போயிடுறான். நம்ம ஹீரோயினி அவளோட ரூமில் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆகுது. என்னாச்சுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு இருக்கா. அந்த பொம்பளை நம்ம ஹீரோயினி எதுவும் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாளா அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆனிச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.